ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 27th February 2026 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐ சேர்ந்த அளவுக்கு பை செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக விழுந்துச்சு, கிரிப்டோ எதுக்காக விழுந்துச்சு, கோல்டு க்ரூடு இதெல்லாம் எதுக்காக ரேலி ஆச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 317 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. நிஃப்டி வந்து 25,178 வந்து க்ளோஸ் ஆச்சுது. நான் முந்தின வீடியோவிலே சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு 25,100க்கும் 25,250க்கும் இடையில இருந்துச்சு. ஸோ அந்த சப்போர்ட் தான் வந்து நிஃப்டியை வந்து கொஞ்சம் அதுக்கு மேலே விழாமல் பாதுகாத்து இருக்குது. இருந்தாலும் நிஃப்டி வந்து இன்னும் விழுறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு நிஃப்டி வந்து விழுந்ததுக்கு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா, யுஎஸ் ஈரானுக்கு இடையிலான ஜெனிவாவில் நடந்த அந்த பேச்சுவார்த்தைகளில் வந்து பெரிய அளவுக்கு எந்த முடிவுகளும் எட்டப்படாததுனால அந்த டென்ஷன் வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்தே கொஞ்சம் எஸ்கலேட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. மிடில் ஈஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை தான் வந்து காணப்பட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியே என்ன ஆயிடுச்சுன்னா, சனிக்கிழமை வந்து யுஎஸும் இஸ்ரேலும் கூட்டாக சேர்ந்து வந்து ஈரானை தாக்குனாங்க. ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக ஈரானும் பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் வளைகுடா நாடுகளில் இருக்கிற யுஎஸோட பேஸ்களில் எல்லாத்தையும் தாக்குனாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பதட்டத்தை அந்த ஏரியாவில் வந்து க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ இதோட கண்டினியூட்டியாக பார்த்திங்கன்னா ஈரானோட அந்த சுப்ரீம் லீடரும் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு. ஸோ இது எல்லாம் சேர்த்து ஆயில் ப்ரைஸஸையும் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு. இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா 73 கிட்ட இருக்குது ஒரு பேரல் க்ரூடோட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரேட்டு. ஸோ இது வந்து இன்னும் 80 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதட்டமான சூழ்நிலை காரணமாக. ஏன்னா ஆயில் கப்பல்களோட போக்குவரத்து வந்து வளைகுடா நாடுகளில் நடக்கிற இந்த பதட்டத்தினால தடைபடலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒருவேளை ஆயில் ப்ரைஸ் வந்து 80க்கு மேலே போச்சுன்னா நம்ம மார்க்கெட் வந்து இன்னும் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு 90 பாயிண்ட் ப்ளஸில் தான் காட்டுது. இருந்தாலும் இந்த சூழ்நிலை காரணமாக அது வந்து சஸ்டெயின் ஆகுமாங்கிறது தெரியலை. ஒருவேளை க்ரூடு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் இன்னும் விழுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலையில் எஃப்ஐஎஸும் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு 7,500 கோடிக்கு மேலே வந்து வெள்ளிக்கிழமை அவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து ஒரு 12,200 கோடிக்கு மேலே பை பண்ணி அவங்களோட செல்லை கொஞ்சம் தடுத்து நிறுத்தினாலும் மார்க்கெட் வந்து விழுறதை வந்து காப்பாற்ற முடியலை. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. எம்எஸ்சிஐயில் வந்து ரீபேலன்சிங் நடந்துச்சு. ஸோ இது வந்து எப்போவுமே ஒரு வருஷத்துக்கு 4 டைம் நடக்கும். February, May, August அப்புறம் நவம்பரில் வந்து இந்த ரீபேலன்சிங் நடக்கும். இது வந்து ஒரு தனியாரோட ஒரு இண்டெக்ஸை அவங்க வந்து ட்ராக் பண்ணுறாங்க முக்கியமான ஸ்டாக்குகளை. ஸோ அதில் புதுசாக ஸ்டாக்குகளை ஆட் பண்ணுவாங்க, இல்லை வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்குகளை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, இல்லைனா ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒவ்வொரு 4 டைம் வந்து வருஷத்துக்கு வந்து நடக்கும். இந்த மேல் குறிப்பிட்ட இந்த மாதங்களில் February, May, August அப்புறம் நவம்பரில் நடக்கும். ஸோ இந்த February கடைசி ட்ரேடிங் செஷனுங்கிறதுனால இந்த ரீபேலன்சிங் வந்து நடந்துச்சு. இதில் என்ன நடந்துச்சுன்னா, ஆதித்ய பிர்லா கேபிட்டல் அப்புறம் எல்என்டி ஃபினான்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க, ஐஆர்சிடிசி வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் ஏஇ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை வந்து அவங்க வெயிட்டேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் கொஞ்சம் வாலட்டிலிட்டி வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக்குகளில் நிலவிச்சு. யூஎஸ் மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன்னால் கொஞ்சம் விழுந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்ஃப்ளேஷன் டேட்டா ஒன்று வந்துச்சு, அதுவும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப ஹார்டாக இருந்ததுனால அதுவும் வந்து மார்க்கெட்டை விழ வச்சிருச்சு. இதே ரீசன்னால் வந்து கிரிப்டோவும் அதிகமான அளவுக்கு வந்து விழுந்திருக்குது. பிட்காயின்லாம் பார்த்திங்கன்னா முறையாக 365 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போயிருக்குது. அதாவது 2022க்கு அப்புறமா முறையாக இப்போ தான் அது வந்து 365 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போயிருக்குது. ஸோ கிரிப்டோவும் இன்னும் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு வந்து சொல்லப்படுது. அப்புறம் கோல்டும் கொஞ்சம் ரேலியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் பதட்டமான சூழ்நிலையில் எல்லோரும் சேஃப்காக வேணால் கோல்டை தான் நோக்கி போவாங்க. ஸோ அதுதான் வந்து நடந்திருக்குது. கோல்டு கொஞ்சம் ரேலியாக இருக்குது. இன்னும்
ரேலி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. நிஃப்டி பார்த்திங்கன்னா 20, 50, 100, 200 மூவிங் ஆவரேஜ்னு எல்லாத்துக்கும் கீழே போயிடுச்சு. ஆர்எஸ்ஐலாம் பார்த்திங்கன்னா 28 கிட்ட போயிடுச்சு. இது வந்து ரொம்பவே ஓவர் சோல்டு கண்டிஷன். இருந்தாலும் மேக்ரோ அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான விஷயங்களும் சரி, குளோபல் ஜியோபொலிட்டிக்கலும் சரி கொஞ்சமே பாசிட்டிவாக இல்லாததுனால ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் சோல்டில் இருந்தாலும் இன்னும் விழுறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சம் சேஃபாக ட்ரேடிங் பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து கோல்டு பக்கம் தான் போயிருக்கிறாங்க. மார்க்கெட் பக்கம் கொஞ்சம் மக்கள் வந்து கம்மியான அளவுக்கு தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இருக்குது, 15 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஐடி இண்டெக்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஓவர் சோல்டு சிச்சுவேஷனில் தான் இருக்குது. இந்த ஏஐயோட ப்ராப்ளம்னால, ஏஐ கொடுத்த இம்பேக்ட்னால பார்த்திங்கன்னா ஒரு 20% மேலே ஐடி இண்டெக்ஸே வந்து விழுந்துருக்குது. ஸோ எல்லாமே ஓவர் சோல்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓவர் சோல்டு ரீபவுண்டு தான் நடந்திருக்குது. ஸோ ரொம்ப ப்ரைஸ் ஃபார் மணியாக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து கொஞ்சம் வாங்கப்பட்டுட்டு வருது. அப்புறம் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருக்குது, ஒரு 43 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ட்ரெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ரீபவுண்டு நடந்துச்சு. அது ரொம்பவே ஓவர் சோல்டு சிச்சுவேஷனில் இருந்ததுனால இடையில வந்து ஒரு பை ஏற்படுத்தி, இதனால் ஒரு 3 நாள் ரேலி ஆச்சுது. மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் நாள் விழுந்துச்சு. இப்போ மறுபடியும் அது வந்து ரேலி ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அது ரொம்பவே விழுந்து ஒரு நல்ல ப்ரைஸில் இருக்கிறதா இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டிஃபென்சிவ் பையிங்காகவும் பார்க்கப்படுது இந்த அசாதாரண சூழ்நிலையில். அப்புறம் டாப் கெய்னர்ஸ், அப்புறம் டாப் லூசஸில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து சன்ஃபார்மா இருக்குது, 48 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. சன்ஃபார்மா விழுந்ததுக்கு காரணம் இந்த செக்டார் வைஸ் ஒரு ப்ரெஷர் தான். செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த செக்டாரில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா பயங்கரமான அளவுக்கு இந்த மந்தோட தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ரேலி ஆச்சுது. ஸோ எல்லாருமே ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து செல் பண்ண அந்த ப்ராஃபிட் புக் பண்ண நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 100% டேரிஃபை வந்து பிராண்டட் அப்புறம் பேட்டன்டட் ட்ரக்ஸுக்கு வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து லாங் டைமில் இந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து, அதாவது யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்கிறதுனால, ஆல்ரெடி ப்ராஃபிட்லேயும் இருக்கிறதுனால எல்லோரும் இதை வந்து செல் ஆஃப் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் வந்து டாப் லூசஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா பாரதி ஏர்டெல் இருக்குது, 50 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. பாரதி ஏர்டெல் வந்து ரீசெண்டாக ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு 20,000 கோடிக்கு வந்து அவங்க கேபிட்டலில் அவங்களோட என்பிஎஃப்சி ஆமில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட என்பிஎஃப்சி ஆம் பார்த்திங்கன்னா ஏர்டெல் மணின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஏர்டெல் மணியில் வந்து அவங்க இந்த அளவுக்கு பெரிய கேபிட்டலில் வந்து போடுறது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா இது வந்து அவங்களோட ஒரு நான்கோர் கம்பெனி. இவங்களோட முக்கியமான இவங்க எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்கன்னா நெட்வொர்க்கில் தான், அதாவது மொபைல் நெட்வொர்க்கு, சிம் கார்டு, இதில் தான் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒரு வெளியில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ என்பிஎஃப்சியில் வந்து அவங்க முறையாக இந்த அளவுக்கு பெரிய அடி எடுத்து வைக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கலக்கமாக இருக்கிறாங்க. அவங்கள ப்ரூஃப் பண்ணால் தான் இதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஆம் வந்து ஒரு நம்பிக்கைக்கு வருவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்பிக்கை இல்லாததுனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் இவ்வளோ வச்சுருக்கிறாங்க, செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.